அப்படி போகிறப்ப தான் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில இவன் வளரவே கூடாது, இவனை ஒழிச்சே கட்டணுன்னு மயிலை சிவகுமாரும், மார்க்கெட் முரளியும் சேர்ந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, 2001ல் இவரை மர்டர் பண்ணுறாங்க. கரெக்ட்டா அந்த ஸ்கூட்டில போயிட்டுருக்கப்போ, இவரை வழிமறிச்சு காரை வச்சு இடிச்சு, இவரை வந்து மர்டர் பண்ணுறாங்க. இதுதான் இந்த தோட்டா சேகர். தோட்டா சேகர் சாகுற வரைக்கும் யாரையும் கத்தி எடுத்து வெட்டல. அவர் ரவுடி கிடையாது. ஆனா நீங்க வந்து ஒரு பிம்பத்த என்ன ஏற்படுறான்னா, தோட்டா சேகர் ஒரு மிகப்பெரிய ரவுடின்ற மாரி தொடர்ந்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. அது தவறு. தோட்டா சேகர் யாரையுமே வெட்டல. மயிலை சிவகுமாரும் கூலிப்படையை வச்சு தான் வெட்டினாரு. ஸோ மயிலை சிவகுமாரும், மார்க்கெட் முரளியும் இணைந்து வெட்டுறாங்க. அப்ப இதுக்கு மூலியா செயல்பட்டதுக்கு காரணம் யார் பார்த்தீங்கன்னா, அயோத்திக்கு போ வீரமணி. சும்மா இருந்த சங்கம் ஊதிக்கு ஏத்தா மாரி ஒண்ணுமே பண்ணாம போறாரு. அப்போ இந்த பட்டாபியுடைய கொலை வழக்குல சம்மந்தமே கிடையாது. ஏன் சம்மந்தம் கிடையாதுன்னா, இவருடைய தோட்டா சேகருடைய மச்சானுங்க ஒரு 3 பேரு. அவனுங்க பேர்லாம் நம்ம சொல்லி அவனுங்கள பெரிய ஆள் ஆக்கணும் அவசியமே கிடையாது. அந்த மர்டர் சம்மந்தப்பட்ட கேஸ தேவையில்லாத தோட்டா சேகர் போட்டுன்னு போயிட்டு, இவரு ஒரு லேபிள் ஆயி, ஏரியால ஃபுல்லா கட்டிங் வாங்கி, நான் ஒரு கொலை பண்ணேன், நான் ஒரு பெரிய ஆளு, பெரிய ஆளுன்னு அப்படியே ஏரியாக்குள்ள ரவுடி, நானும் ஒரு ரவுடி தான்ட்டு வடிவேலு மாரி ஃபார்ம் ஆயிருக்கப்போ தான், இவரு மர்டர் ஆனவொன்னே அது ஒரு பகையா வளருது.